ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் உள்ளத்திலே ஏசப்பா நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரம் ஹல்லேலூயா. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, நல்லா இடி முழக்கம் போல சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லுங்க, இயேசு நல்லவர். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு உங்க முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்க கூட இருக்கிறவர் நல்லவர். உங்க கூட இருக்கிறவரு சொல்லுங்க, கூட இருக்கிறவரு ரொம்ப ரொம்ப நல்லவர். சில ஆட்களை கூட வைக்கதே பார்த்துக்கிட்டணும், பார்த்தீங்களா? ஆமாம், கூட இருக்க ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். வெளியில் சில குட்டி தம்பி மாதிரிலாம் அப்படியே மரத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே வராங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க மேலே போயிடட்டும், மற்ற சகோதரர்கள் தம்பிமாரெல்லாம் உள்ளே வாங்க. கர்த்தர் நல்லவர். நீங்கள் சில சோதனையில் உட்காந்துருப்பீங்கன்னு தான் நான் செய்திக்கு முன்னாடி பாட்டு பாடுறதுக்கு காணிக்கை போடுறதுக்கு டைம் கொடுத்தேன். என்ன சோதனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆத்திரத்தை கூட அடக்கிடலாம். தோத்திரம். இந்த சோதனையை அடக்க முடியாதுன்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அதனால என்ன செய்யுங்க, சரி ஒரு இடைவேளை கொடுத்துருவோம். தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி தானே அந்தோணி ஐயா? சும்மாவே 4 நேரம் போயிட்டு வரணும் அந்த பக்கம். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் மகளே, இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதே மகளே, பயப்படாத மகனே. பக்கத்தில் அந்த தாத்தா கையை பிடிச்சிட்டு மோனேங்காரு அவரு. தோத்திரம். ஐயா கையை பிடிச்சிட்டு அவரு மோக வயசு இல்லை, அவரை மோகனே. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. சோத்ரா. ஆமென். சோத்ரா. அப்போ மகனே நான் என்னன்னா ஏசப்பா மோகனே. தோத்திரம். சொல்லுங்க, ஏசப்பா மோகனே, ஏசப்பா மோளே, பயப்படாத. ஆமென். பிரதர் சுதர் சொன்னார் இல்லையா, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆமென். ஆமென். அப்பா மோவளே, அப்பா மோவனே, ஏசப்பா மோவனே, ஏசப்பா மோவளே. ஆமென். இப்படி சொல்லும் போதே ஒரு கெத்து வருது இல்லை? என்ன சோத்திரம். எங்க அப்பா யார் தெரியுமா? சொல்லுங்க, எங்க அப்பா யார் தெரியுமா? ஏசப்பா பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு. சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவர் சொல்றாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். சொல்லுங்க, வேண்டியதெல்லாம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஐயா வேண்டியதெல்லாம் செய்வார். வேண்டியது எல்லாம், வேண்டியது எல்லாம். பயப்படாத. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்வார்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வாக்குத்தத்தம் விதை போன்றது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். எனக்கு கேட்கல, கொஞ்சம் காது. வாக்குத்தத்தம் விதையை போன்றது. விதை எப்படி இருக்கும்? விதை எப்படி இருக்கும்? என்ன விதையை கேட்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரு விதை மாதிரி தான். ஸ்தோத்திரம்.
ஒரு விதை, விதை போன்றது. ஓய், மேலே உட்கார வேண்டியிருக்கோம் பார்த்துக்க. ஆமாம், உன் பைபிளுங்க. உங்கள் பைபிளுங்கம்மா, பைபிளை மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? எல்லாம் பைபிள் எடுத்து. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் விதையை போன்றது. விதையை உங்க கையில கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தர்றாருன்னா உங்களுக்கு ஒரு விதையை தந்திருக்கிறார். ஆமென். விதையை தொலைச்சிட்டா ஸ்தோத்திர விளைச்சலை பார்க்க முடியாது. சொல்லுங்க, விதையை தொலைச்சிட்டா, விதையை தொலைச்சிட்டேன்னா விளைச்சலை பார்க்க முடியாது. ஆனா கண்டிப்பா விளையும். ஆமென். கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களோட பேசுற வசனம் ப்ராப்பர்ட்டிக்கா தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. நல்ல கவனிங்க. விதைய தந்திருக்கிறாரு, விதைய தந்திருக்கிறாரு. நீங்க விதைய தொலைச்சிட்டீங்கன்னு வைங்களா, அப்படின்னா என்னன்னா, நீங்க அதை அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா, இப்போ உங்க கையில ஒரு சுதந்திரம் என்ன ஒரு சக்க கொட்டை, சக்கப்பழத்தினுடைய விதை அப்படின்னு வச்சுடுங்க. இல்லைன்னா ஒரு மாம்பழத்தின் விதை, மாங்கொட்டை சோத்திரம் உங்க கையில தந்திருக்கு. நீங்க கொண்டு போறீங்க, போற வழியில் அதை இந்த ஓடக்கரையில் எங்கேயோ வீசிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க போயிருவீங்க. ஆனா ஒரு நாள் மழை வரும், விதை முளைக்கும், விளைச்சல் கண்டிப்பா நடக்கும். ஆனா நீங்க தொலைச்சவங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த விதையை நீங்க கொண்டு போய், இப்ப நம்ம சர்ச்சில் ஒரு மாமரம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஸ்தோத்திரம். அப்புறம் பக்கத்துல என்ன மரம் இருக்கு? ஆமா, இப்ப ஃபுல்லா ஒரே சீசனா தான் இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் நவப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். எனக்கு ஒருத்தங்க நவப்பழம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா கொண்டு போய் அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் அதில் கொண்டு போய் போட்டேன். ஸ்தோத்திரம். போட்டுட்டு ஸ்தோத்திரம், நானும் தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சேன். தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் மழை வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது பக்கத்தில் நான் போட்ட நவப்பழம்லாம் கொட்டாயெல்லாம் செஞ்சு முளைச்சி வந்துச்சு. 10 காணம் முளைச்சி நிற்குது. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் எது தேருது எது தேரலன்னு தெரியல. ஒரு 2-3 விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடுங்கிடுவோன்னு பிடுங்கிட்டேன். ஸ்தோத்திரம். ஏன்னா நவப்பழம்லாம் மொத்தமான நவமரத்தை வைக்க முடியாது. அதை பிடுங்கி கொண்டு போய் அங்கங்கே நட்டு வச்சு தண்ணி ஊற்றி இருந்திருக்கலாம். என்ன அந்த நேரத்தில் மண்டை வேலை செய்யலை பாருங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதில் வச்ச அந்த விட்டு வச்ச 3 வளர்ந்து ஸ்தோத்திரம், இப்போ அது காய்ச்சி விளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்குது, கனி தந்துக்கிட்டு இருக்குது. சுகருக்கு ரொம்ப நல்லதான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸ்தோத்திரம். விதையை கொண்டு போய் நீங்க உங்க தோட்டத்துல வச்சு நீங்க தண்ணியை ஊத்துனா அந்த விதை ஒரு நாள் முளைக்கும், அது ஒரு நாள் பலனை கொடுக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய வசனம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய வாக்குத்தத்தம், அதுதான் தேவன் தருகிற விதை. இந்த விதையை கொண்டு போய் ஆமே உன் குடும்பத்துல, உன் குடும்ப ஜெபத்துல, உன் தனி ஜெபத்துல நீ அதை விதைத்து அதுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சகதரபா இகபபபப துனபா, அல்லேலூயா அல்லேலூயா. glory jesus. நன்றி அப்பா. வாக்கு பண்ணினவரே நன்றி அப்பா. வாக்குத்தத்தம் பண்ணினவரே நன்றி அப்பா. நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய், நீ கொடுத்த ஜீவ வார்த்தைக்காய், நீ கொடுத்த வசனத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக அவரை துதிக்க 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 ஸ்தோத்திரம் பண்ண 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 அந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்க அந்த விதைக்கு நீங்க தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமைன்னு சொல்லுங்களா? தண்ணி ஞாபகமா ஊத்துனீங்களா? பக்கத்துல கேளுங்க, ஞாபகமா தண்ணி ஊத்துறீங்களா?
ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர், மகளே பயப்படாதே, வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொன்னார்னா அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் நிறைவேற்ற. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் எழுதி வைக்கிறது எனக்கு ஒரு பழக்கம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சிருப்பேன். எதுக்குன்னா சில நேரம் விதைத்தவன் மறந்தாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. வசனம் உறங்காது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உறங்காது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நேரம் வரும், ஒரு டைம் வரும்போது, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, ஸ்தோத்திரம், அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்பதான் சொல்லுவேன், ஓ நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே ஒரு மனுஷன் அவர் ஆசீர்வதிக்கணும்னா அவனுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை போடுகிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை போட மாட்டாரு, வாக்குத்தத்தத்தை போடுவாரு. ஆமென். அதான் பிரதர் சொன்னாரு, நிறைய டோர் இருக்கு, டோரை திறந்து மொத்தமா போட்டாருன்னா மண்டை உடஞ்சி போகணும். தோத்துரும். எங்க கிடக்கணியே வேற தெரியாது. நிறைய பேர் அப்படிதான், ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆளை காணாது. தோத்துரும். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா அந்த கீயை உங்க கையில தர்றாரு. எதை தருகிறாரு? கீனா என்ன? சாவி. ஆமா, திறவுகோல். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், ஆசீர்வாதத்தின் திறவுகோல். அந்த திறவுகோலை கையில தர்றாரு. அதுதான் வாக்குத்தத்தம். அதுதான் வாக்குத்தத்தம். அதை பயன்படுத்தினா, அந்த வாக்குத்தத்தத்தை நீ பயன்படுத்தினா சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஆமென். நீங்க சுதந்தரித்துக் கொள்ளணும்னா வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் சபைக்கு தேவன் ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இல்லையா? அதை நம்ம கேலண்டர் அடிக்கிறோம், வாக்குத்தத்தத்தை கார்டில் அடிக்கிறோம், வசன போர்டு போடுறோம். சோதரம். நம்ம சில மக்கள் வீட்டிலலாம் போய் பார்த்தா, நம்ம விசுவாச பிள்ளைங்க வீட்டிலலாம் இப்போ சில வருஷங்களா பெரிய போர்டு போட்டு கொடுக்குறோம். அப்படிதானே? ஆமாம். எனக்கு எங்கள் பெரியப்பாக்கு சித்தப்பாக்கு தோத்துறோம், எல்லாத்துக்கும் வசனத்தை வாங்கி எல்லா பாக்குக்கும் வாங்கி வச்சிருக்கோம். தோத்துறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், வசனத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆமென். ஸ்தோத்திரம் பயங்கரமான பவர் உள்ளது. ஆமென். ரொம்ப பவர் உள்ள ஒன்று உங்க கையில் இருக்குன்னு அது என்ன தெரியுமா? அது உங்க வாயில இருக்கு. எங்க இருக்கு? வாயில இருக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க வாயினால பண்ற ஸ்தோத்திரத்துல அவ்வளவு பவர் இருக்கு. ஆமென். ஏவுகணையில இல்லாத பவர் ஸ்தோத்திரத்துல இருக்கு. ஆமென். அதனாலதான் சொன்னாரு, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, மொத வார்த்தைய ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். இயேசு, இயேசுவே, 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 இயேசுவே. கூப்பிட்டேனா? கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம்.
உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக கூப்பிடுங்க. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. ஓ இயேசு இயேசு இயேசு, அற்புதம் நடக்க பாருங்க. இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசு. ஓ இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். ஓ கரம் பிடித்து எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் இன்னைக்கு. ஓ இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஓ இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசு, இயேசு இயேசு இயேசு. ஓ இயேசு இயேசு இயேசு. நோய்களெல்லாம் நீக்கிடுவா நொடி பொழுதே. பக்கத்துல தட்டி தட்டி சொல்லுங்க. நீக்கிடுவாரு நொடி பொழுதே. பேய்களெல்லாம் நடு நடுங்க பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நம்ம இயேசு ராஜா திருமுன்னே. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா. ஓ இயேசு இயேசு இயேசு. அப்படியே எழுப்பி நின்னுங்க. இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசு. ஓ இயேசு ராஜா, நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். எழும்ப முடியாம தூக்கி விடுங்க. சுகம் தருவார் சொல்லுங்க. பேய்களெல்லாம் பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் பெரியவர் திருமுன்னே. சொல்லுங்க. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. குளிர்தா? குளிர்தம்மா. நல்ல கைத்தட்டு, ஃபயர் ஆயிருவா. ஆமென் சொல்லுங்க. நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரத்தோட இருந்தீங்கன்னா அனலாயிருவா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். விதைய போட்டு நல்ல தண்ணிய ஊத்தணும். ஆமென். தூங்கிறாத. ஆமென் சொல்லுங்க. சோதர விதைய போட்டாச்சுன்னா தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கணும். உசு படைக்கணும். அப்படிதானையா? உசு படைக்கணும். ஆமே. தண்ணி அடைக்கலன்னா
விளைச்சலை பார்க்க முடியாது. விளையும் ஒரு நாள். ஆனா நாம விதைய போட்டுட்டு ஸ்தோத்திரம் விதைச்சதையே என்ன செஞ்சிடக்கூடாது. விதைய போட்டாரு மறந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோட சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் 25 வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரத்துல பயங்கர பவர் இருக்கு. சொன்னேன்ல என்ன இருக்கு? ஆமா, ஸ்தோத்திரனாலே பயங்கர பவர். ஆண்டவர் சொல்ல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். சங்கீதம் 50 சங்கீதம் கடைசி வசனம் வைமா. சங்கீதம் 50 கடைசி வசனம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் பலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு சொல்லுங்க. தன் பலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா சத்தமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன். சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சொல்லுமா, சத்தமா சொல்லு. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறான். தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவாரே. அப்படின்னா என்னன்னா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். சிலவனுக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரமே வராது. பார்த்திருக்கீங்களா? ஆமா, நீங்க உங்களுக்கு வருமா? சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ரூட்டை கிளியர் பண்றான். சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்க. ஏமா அப்படி இல்லையா? மாமா அப்படி இருக்கா? அப்படி இல்லையா? ரூட்டை கிளியர் பண்ற வசனம் வைமா. ரூட்டு பாருங்க. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறான். சொல்லுங்க. தான் வழிய அப்படின்னா ரூட்டை கிளியர் பண்றான். என்னம்மா மாத்துங்க. சோத்திரம். ரூட்டை என்ன செய்யறான் சொல்லுங்க. ரூட்டு ஸ்தோத்திரம் பண்ணினா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணினா ரூட்டு கிளியர் ஆகும். ஒரே தடையா இருக்க. ஒரு பவுன் கூட வாங்க முடியலையே. இப்ப எல்லாம் கவலை மக்களுக்கு அதுதான். 1 லட்சம் தாண்டி போயிட்டே. குறையும் பார்த்தா டெய்லி நியூஸ் பார்க்க குறையவே மாட்டேங்க. ஸ்தோத்திரம். எப்படி ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுனா ரூட்டு கிளியர் ஆகும். சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுனியனா ரூட்டு கிளியர். சொல்லுங்க. ரூட்டு கிளியர். கை தட்டுமா. எனக்கு பிடிக்காத ஆளு யாருன்னா அந்த கை கெட்ட ஆளு. பிடிச்ச ஆளு யாருன்னா கை தட்ட ஆளு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுனா ரூட்டு கிளியர் ஆகும். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் யோர்தானின் தடைகள் எல்லாம். மாறாவின் தண்ணீர்கள் யோர்தானின் எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம். அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அலங்கம் இடியும் வரை எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார தொனியோடு எக்காலம் ஊதி
ஆரவார துணியோடு எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஓ எழுப்புதலின் நேரமல்லோ, துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி. பலங்கொண்டு திடமனதாய் இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி. எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஓ எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுனா ரூட் கிளியர் ஆகும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுனா ரூட் கிளியர். சொல்லுங்க, ரூட் கிளியர். ஸோ எரிகோ மதில் பெரிய தடையா நினைச்சு, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் செய்த அவங்க கொண்டு வந்த ஏவுகணை என்னது? என்ன ஏவுகணை கொண்டு வந்தாங்க? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க மேல ஏவுகணை விழுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா கணித்துறோம் எங்க போயிட்டாரு? எழுப்பி ஸ்தோத்திரம் பண்ண வைங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவன். நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவன். ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவன். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ரூட் கிளியர் ஆகும். சொல்லுங்க, ரூட் கிளியர் ஆகும். என் வழிகள் செவை ஆகும். எனக்கு முன்னாக கோணல்கள் செவை ஆகும். வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். ஸ்தோத்திரத்தில் வல்லமை, ஸ்தோத்திரத்தின் வல்லமை. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். உங்க ரூட் கிளியர் ஆகணும்னா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கை கெட்டுற ஆளை பிடிக்கவே செய்யாது. இந்த கை கெட்டுற ஆளை வெட்டணும் போல இருக்கும் எனக்கு. ஆமா, கை தட்டுற ஆளை கொண்டாடுவார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க கை தட்டுனீங்கன்னா, கை தட்ட 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 பரலோகம் தூதர்கள் எல்லாம் கைக்கு தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்களா? தூதர்கள் எல்லாம் கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்களா? ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக தெரியுமா கை தட்ட சொல்றேன்? உங்க ரூட் கிளியர் ஆவதுக்குங்க. ஆமென். எதுக்கு கை தட்டுங்கன்னு சொல்றேன் தெரியுமா? எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க, பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு, உங்க ரூட் கிளியர் ஆவதுக்கு தான். கை கெட்டாதுங்க, கை தட்டுங்க, உங்க ரூட் கிளியர் ஆயிரும். இன்னைக்கு சொல்றாரு, உன் மனம் விரும்புவதை உனக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. வேண்டியபடி எல்லாம், வேண்டியபடி எல்லாம். என்னையா வேணும்? என்ன கவலை? சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரூட் கிளியர், ரூட் கிளியர். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே.
உங்க தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. என்னெல்லாம் இடைஞ்சல் இருக்கோ எல்லா இடைஞ்சலும் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம். எஸ் எஸ் எஸ், கரம் தட்டி சொல்லுங்க. நீ அற்புதம் கண்டிடுவாய், சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே. கர்த்தர் உனக்காய் தான் பண்ணுவா. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. ஆமென் ஆமென். உனக்கு எதிரான கரம் தட்டி சந்தோஷமா உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய், என்னை அதிசயம் காண செய்வாய். நான் அற்புதம் கண்டிடுவே, என்னை அதிசயம் காண செய்வாய். நான் அற்புதம். ஜோர கை தட்டி சொல்லுங்க. என்னை அதிசயம் காண பண்ணுவாரு. நான் அற்புதத்தை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். ஆமென். உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன். ஸ்தோத்திரம். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார். ஆமென். எப்படி செய்வாரு? எப்படி செய்வாரியா? கொடுக்கிற தெய்வம். கொடுக்கிற தெய்வம். சொல்லுங்க, எப்படி கொடுப்பாரா? கூரைய பிச்சுக்கிட்டு இல்லையா, காங்கிரட்டையும் உடைச்சுக்கிட்டு கொடுப்பாரு. கை தட்டி சொல்லுங்க. உன் தேவைகள் சந்திக்கப்படும். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹalleluya ஹalleluya. சிகலபரிகதன பஷந்தலகதரா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சொல்லுங்க, என்னை மகிமைப்படுத்துகிறான். ரூட்டை கிளியர் பண்றான். என் ரூட்டு கிளியர் ஆகணும்னா என்ன செய்யணும்? கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும். ரூட்டு கிளியர் ஆகணும்னா நல்லா பாட்டு பாடணும். நல்லா என்ன செய்யணும்? பாருங்க, எழுப்புதல பாருங்க நம்ம ஆளுக்கு. அல்லேலூயா. அடி நோருக்குதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நம்ம எதுக்கு பாட்டு ஆராதனை வச்சிருக்கோம் தெரியுமா? விவரம் இல்லாமையா? வேட்டு வைக்கிறதுக்கு. சொல்லுங்க, சாத்தானுக்கு வேட்டு வைக்கணும்னா சொல்லுங்க. மைக் என்னம்மா பேசுமா? சாத்தானுக்கு வேட்டு வைக்கணும்னா சொல்லு. சாத்தானுக்கு வேட்டு வைக்கணும்னா பாட்டு பாடு. பாட்டு பாடு. பாட்டுதான் வேட்டு. பாட்டுதான். அல்லேலூயா. நாங்க கிணத்துல வேட்டு வச்சிருக்கோம். அப்படிதானே? ஆமா. கிணத்துல ஆழ கிணத்துல உள்ள போய் அங்க பாறை இருக்கும். தண்ணி வராம இருக்கும். பாத்தீங்களா? இந்த தண்ணி வரலன்னா என்ன செய்யணுமாமா? வேட்டு வைக்கணும். ஆமா. அல்லேலூயா. வேட்டு போடணும். பாட்டு போடணும். ஆமா ஆமா. இந்த ரிகார்டில் பாட்டு போடணும். ஆமா, செல்போன்ல இல்லை. ஆமா. அல்லேலூயா. ஆமா. வேட்டு வச்சா தண்ணி வரும், தடைகள் மாறும், ரூட்டு கிளியர் ஆகும்.
ஹல்லேலூயா. கிணத்துக்கு கொண்டு போய் வேட்டி வைப்போம். உள்ள தமுறு அடிச்சு, அப்படிதானே மாமா? தமுறு அடிக்கணும். தமுறு அடிச்சு ஓட்டைய போட்டு உள்ள தோட்டாவை வச்சுட்டு தோத்துறோம். கரண்ட் இல்லைன்னா சைக்கிள் டைனமாவை சுத்தணும். அதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியுமா? தெரியல. ஹல்லேலூயா. தோத்துறோம். நாங்கள் கிராமத்தில் பாட்டி ஊரில் போகும்போது அங்கே வேட்டை போடுவோம். வேட்டை கேட்க போனால் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைனாலும் விடுவோமா? சைக்கிள் டைனமால மாட்டு சுத்து சோத்துறோம். சுத்தும் போது கமாலி ஒரு சத்தம் கேட்கும். கிணத்துக்கு இருக்க பாறை மேல பறக்கும். கிணத்துக்கு உள்ள இருக்க பாறை ஒரு வாளி தண்ணிய கிணத்துக்கு இருந்து மேல கொண்டு வரதுக்கு முந்தி மூச்சு நீ இழைக்குது. ஒரு வாளி தண்ணியை குறதுக்கு. ஆனா ஒரே ஒரு வேட்டு பாருங்க, கீழே இருக்க பெரிய பாறை கிணத்துக்கு வெளியே வந்து உழுதியா? கை தட்டியா? ஒரு சோத்திரம் பண்ணியா? நீ தோத்திரம் பண்ணினா ரூட்டி கிளியர் ஆகும். ரூட்டி கிளியர் ஆகும். ரூட்டி கிளியர் ஆகும். சோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் மாறாவின் தண்ணீர்கள் யோர்தானின் தடைகள் எல்லாம் எழுப்புதலின் நேரமல்லோ இது என்னுடைய சொல்லுங்க. எழுப்புதலின் நேரமல்லோ இது என்னுடைய. யாரு காலம் இது? இது யாரு காலம்? சொல்லுங்க. யாரு காலம்? யாரு காலம்? யாரு காலம்? சொல்லுங்க. யாருடைய காலம்? என்னமா சொல்றாங்க? இது சூரியன் காலமா, சந்திரன் காலமா, விசில் காலமா? தோத்திரம் இல்லைங்க, இது என்னுடைய காலம். கை தட்டுங்க. ஏன்னா ஆட்சி செய்கிறது யார் தெரியுமா? ஆட்சி செய்யும் ஆளுநர் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவை மட்டும் இல்ல, முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவரை துதியுங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய சொல்லுங்க தொடங்கினாங்க. வேட்டு வச்சிட்டாயா? அல்லேலூயா. பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்க பாடி துதிக்க தொடங்கும் போது, பாடி சோத்திரம் பண்ணும் போது, துதிக்கும் போது எதிரிகள் 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 எதிரான சூழ்நிலைகள் சத்துருக்கள் வெட்டுண்டு விழும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கை தட்டுங்க. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவங்க கை தட்டி ஹல்லேலூயா. ஷகதர பலரிக மதுனமா உடரி கந்தல மரியா கபதுனோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடி துதி செய்ய தொடங்கினாலே அற்புதம் அதிசயம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். முடிக்கும் போது ஒரு சில வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க போறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவர் நிறைவேற்றி தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்.
உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உங்க கூட இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ மென்மேலும் பலப்படுவாய். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். உங்கள் முன் ஒருவர் எதிர்த்து நிற்பது இல்லை. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலோ உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஆயுமை துதிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 36 வசனங்களை வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? ஆமென். எவீரு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. மகள் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிறா. 12 வயது மகள். ஸ்தோத்திரம். மரித்து போகக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலையில இயேசு வந்தா அற்புதம் நடக்கும்னு நம்பிக்கையோட கூட்டிட்டு போறாரு. போற வழியில செய்தி வருகிறது, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏன்னா உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டால். நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. பயப்படாதே, விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. பயப்படாதே, விசுவாசமாயிரு. மரித்து போனாள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. நீ நினைக்கிற முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, இனிதான் நான் ஆரம்பிக்க போறேன், இனிதான் நான் ஆரம்பிக்க போறேன். நீ முடிந்தது நீ நினைக்கிற, கர்த்தர் சொல்றாரு, இனிதான் நான் ஆரம்பிக்க போறேன், இனிதான் நான் ஆரம்பிக்க போகிறேன். வாக்குத்தத்தம் இருக்கு பாத்தீங்களா? இந்த வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது, இந்த வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது.
இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. நீ நினைக்க முடிந்தது என்று சொல்லி எவேருவின் வீட்டுக்கு இயேசு வந்தா, சிறுபெண்ணே எழுந்திரு, தலித்தாகுமி, சிறுபெண்ணே எழுந்திரு என்றால் அவள் எழுந்து உட்கார்ந்தா. நீ நினைக்கலாம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் எதிர்காலமே சூனியமாகிவிட்டது, இப்படிலாம் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி ஒன்று நடக்கலை, எல்லாமே நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லி, நீ பயப்படாத, நீ விசுவாசமாயிரு, உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு என்ன செய்யணும், எது உன்னுடைய தேவை, எது உன் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமானது, எது உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எது உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தத்தை சொல்லு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு தீர்மானத்தோடு போங்க. வீட்டுக்கு போகும்போது இன்றையிலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நான் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஒரு 1/2 மணி நேரம். எனக்கு சிலர் 1/2 மணி நேரம் கூட ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா அது கஷ்டம்தான். ஆனால் ஒரு 10 நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் அப்படி ஜெபிக்கிற அனுபவத்தில் இல்லாதவங்க இன்னையிலேருந்து ஒரு 10 நிமிஷமாவது நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஜெபிக்கிறவங்க 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் வாக்குத்தத்தங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு விளைச்சல் உண்டு, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், மகிமையெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சகல